வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏட்ரியன் ரிச் எழுதின ஸ்னாப்ஷாட்ஸ் ஆஃப் அ டாட்டர் இன் லா இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பாடலில் மொத்தம் 10 செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் முதல் செக்ஷனில் ஒருத்தங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு வயதான பெண்மணி. அவங்க ஒரு காலத்தில் ஒரு சதர்ன் பியூட்டியாக இருந்தாங்க. நல்லா ஹென்னாலாம் போட்டு தலையெல்லாம் கலர் பண்ணின்னு தோலெல்லாம் அப்படியே இளமையோடு அழகாக இருந்துட்டு, இப்போ அதை நினச்சி பார்க்குறாங்க. அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்படின்னு. அவங்க சின்ன அந்த யங் விமனாக இருக்கும்போது என்ன மாதிரி பேட்டர்ன்ஸில் க்ளோத்ஸ்லாம் போட்டாங்க, என்ன மாதிரி மியூசிக்கெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா, இப்போ அதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது தான். இப்போவும் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. அவங்க மைண்ட் நல்லா வேலை செய்யுது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே விஷயத்தை திருப்பி 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 செஞ்சு செஞ்சு செஞ்சு, அதாவது ஒரே விஷயம்னா இங்கே வீட்டு வேலைங்களை தான் அவங்க சொல்கிறாங்க, டொமஸ்டிக் அப்படின்றத. அதை செஞ்சு செஞ்சு அவங்க புத்திசாலியாக இருந்தாலும் அவங்க மைண்ட் இப்போ டல்லாகவும் டிம்டாகவும் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ அவங்க எப்படி அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் அவங்க நேரத்தை செலவு பண்ணுறாங்கன்னா, காசிப் பண்ணுறதுல, அதாவது தேவையில்லாத விஷயங்களை ஒருத்தர் பேசிக்கிறதுல, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதில்ல, அப்புறம் ஃபேண்டசி ஏதாவது ஒரு கனவு கண்டுன்னா அவங்க உலகத்தில் அவங்க வாழற மாதிரி தான். ஆனால் அவங்க பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க அம்மா வேறு ஏதோ வழியில் இப்போ போயின்னு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசில் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்துருக்கோம். இப்போ அவங்க அம்மா மாறின்னு வரதை பார்த்துட்டு, எங்கள் அம்மா இப்படி இருக்கக்கூடாது, வேறு மாதிரி பழைய மாதிரி புத்திசாலியாக பயனுள்ள ஒரு விதத்தில் அவங்க நேரத்தை போக்குறவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செகண்ட் செக்ஷனில் ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ளே காஃபி பாக்கெட்டெல்லாம் சிங்கில் கழுவிக்கிட்டே அந்த ஏஞ்சல்ஸ் ஷிட்டிங்ன்ற பாட்டை கேட்டுருக்காங்க. இப்போ அவங்க மனசுக்குள்ளே சொல்லுது, ஒரு குரல் சொல்லுது, இந்த மாதிரி காத்துன்ருக்காத, உன்னோட ஆசைகள்லாம் அடக்காத, வாழ்க்கையை வாழு, உனக்குன்னு நீ முக்கியத்துவம் கொடு. அதாவது அவங்க மாமியார் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையை நீ வாழாத, இதுதான் தலைவிதின்னு நினைக்காத, இதுலேருந்து நீ தப்பிச்சிக்கோ, நீ உன்னை மட்டும்தான் நீ காப்பாற்றிக்க முடியும், அடுத்தவங்களை நீ காப்பாற்றணுன்ற அவசியம் இல்லை, உன்னை நீ முதல்ல காப்பாற்றிக்கோ அப்படின்னு அவங்க நினைக்கும் போதே என்ன ஆகிடுதுன்னா, சுடு தண்ணி அவங்க கையில் கொட்டிக்கிறாங்க. இப்போ வத்தி குச்சியை கிழிச்சாங்கன்னா அது அவங்களுடைய விரல் நகம் வரைக்கும் வர அளவுக்கு அந்த மேக்ஸ்டிக்கை பிடிச்சின்னு இருக்காங்க. ஏன் சில சமயத்தில் அந்த கெட்டில்லேருந்து வர ஸ்டீமில் கூட கையில் படுற மாதிரி தான் அவங்க பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குரல்லாம் ஒரு தேவதையோட குரல். ஏன்னா இது எதுவுமே அவங்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தலை. ஏன் வலியை ஏற்படுத்தலை நம்ம யோசித்தோன்னா, அவங்க அன்றாட இதே வேலையை தான் செய்கிறாங்க. அதனால் அடுப்பில் இருக்கிற நெருப்பு கூட அவங்களுக்கு சுடலை. ஏன்னா அந்த வீட்டு வேலையை செஞ்சு 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 மொனாட்டனஸாக, அதுதான் காலையில் இருந்தால் இதுதான் வேலை, இதுதான் தினமும் நீ செய்ய வேண்டியதுன்ற மாதிரி ஆனதுனால வலிக்க வேண்டிய விஷயங்கள் கூட அவங்களுக்கு உடல் ரீதியாக வலிக்கவே இல்லை. மூணாவது செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்கள திங்கிங் விமன், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் அவங்க தெரியுறாங்க. ஆனால் தினந்தோறும் அவங்க வாழ்க்கை எப்படி மற்றவங்களால அமுக்கப்படுது, ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவங்க வைக்கப்படுறாங்க இந்த மான்ஸ்டர்ஸால் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் இயற்கை, ஒரு பெண்ணுனா இப்படி தான் வாழணும் அப்படின்றத இந்த நேரம், இந்த காலமும் இந்த சொசைட்டியும் நம்மளுடைய கஸ்டம்ஸ் பழக்க வழக்கங்களும் நம்ம மேலே போட்டிருக்கு. பெண்ணுனா நீ இப்படி தான் இருக்கணும்னு. இப்போ ஒரு பூ மாத்திரம் இல்லை, மென்ஸ்ட்ரல் ஸ்பில்ஸ் மாத்திரம் இல்லை, அதாவது பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க முடியும், அதாவது குயின் போடிஷியாவால் எக்ஸாம்பிளிஃபை பண்ண மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கவனிக்கப்படாமலே போகுது. இப்போ அந்த போமை பேசுகிற அந்த பெண்மணி 2 பெண்கள் ஒருத்தரோட ஆர்கியூ பண்ணுறதை இவங்க கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 2 பெண்களுமே ஒருத்தரை இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எந்த வார்த்தைகளாக அவங்க மனசு நோகுமோ, அவங்களுக்கு மனசு வலிக்குமோ, அந்த வார்த்தையை தான் அவங்க அடுத்தவங்க மேலே பிரயோகம் பண்ணுறாங்க. அதாவது இந்த வார்த்தைகள்லாம் வலிக்கும், இதெல்லாம் அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சாலும், தானே அந்த அவமானத்தை பட்டிருந்தாலும் ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணி மேலே இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறாங்க. ஃபோர்த் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெண்மணியும் அவங்களோட பிரதிபலிப்பை பார்க்குறாங்க, அவங்க எப்படி அவங்களோட அறிவை, ரொம்ப நல்ல அறிவு எல்லா பெண்களுக்கும் இருந்தாலும் அந்த அறிவை எப்படி இன்னொரு பெண்ணை அவமானப்படுத்துறதுல, அவங்கள ஒரு மாதிரி வெறுத்து ஒதுக்குறதுல அதில் அந்த அறிவை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு காட்டும் போதே இன்னொரு பெண்மணியை பற்றி சொல்கிறாங்க. இந்த பெண்மணி ஒரு அயன் பாக்ஸ் ஹீட் ஆகிறதுக்குள்ளே
அவங்க ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க. ஜாம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஜாம் கொதிக்குது இல்லையா, அந்த நேரத்தில் அவங்க ஒரு கவிதை எழுதுகிறாங்க. அவங்க வந்து அவங்க நேரத்தை வந்து பெரும்பாலான நேரத்தை, அதாவது ஒரு கவிதை எழுதக்கூடிய புத்தகங்களை விரும்பி படிக்கக்கூடிய பெண் கூட பெரும்பாலான நேரத்தை வீட்டில் வந்து சுத்தம் பண்ணுறது, டஸ்ட் பண்ணுறது, இதில் தான் வந்து செலவிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இதிலலாம் விருப்பம் இருந்தால் கூட அந்த வீட்டு வேலைகள் வந்து அவங்க நேரத்தை முழுமையாக வந்து ஆக்குபை பண்ணிடுது அப்படின்றத அதில் காட்டுறாங்க. 5வது செக்ஷனில் வந்து ஒரு பெண் வந்து அவங்களோட காலை வந்து ஷேவ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஷேவ் பண்ணுறாங்கன்னா, ஒரு யானையோட தந்தம் வந்து பளபளப்பாக ஆகிறதுக்கு எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு அதை பார்த்து ரொம்ப திருப்தியாக அவங்க சிரிச்சுக்கிறாங்க அப்படின்றதான் காட்டுறாங்க. அதாவது எவ்வளோ தான் வந்து பெண்கள் வந்து அறிவாலையும் அவங்களுடைய மற்ற திறமைகளால் முன்னேறினாலும் அவங்கள தன்னைத்தானே ஒரு அழகு பிம்பமாக காட்டுறதுல தான் பெண்கள் வந்து முனைப்பாக இருக்காங்கன்றது இதில் சொல்கிறாங்க. 6வது செக்ஷனில் வந்து ஒரு பெண் எப்படி அவங்களுடைய சொந்த வார்த்தைகளில் வரக்கூடிய மியூசிக்கை பாடாமல் அவங்களுடைய சொந்தம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோற்றம் தான். அந்த தோற்றம் கூட மற்றவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தன்னை வந்து அழகுப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொரினாவை பற்றி பேசுகிறாங்க. அவங்க வந்து நல்ல அழகானவங்க தான், ஆனால் வந்து கொஞ்சம் நடுக்கத்தோடையும் கொஞ்சம் திருப்தி இல்லாமலும், அதாவது வந்து அவங்க இருக்கிற கூட்டோட கதவு வந்து பூட்டப்படலை, ஆனாலும் வந்து அவங்களால வெளியில் போய் நம்ம பூட்டப்படாத கதவுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வெளியில் வரத்துக்கு தயங்குறாங்க அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. இது எல்லா பெண்மணிகளுக்குமே பொருந்தும். அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே இப்போ இல்லாமல் இருந்தால் கூட பாரம்பரியமாக வந்து காலங்காலமாக வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்த பெண்களால் திறகந்தல் கதவு வழியாக கூட வெளியில் வரத்துக்கு தெரியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பெண்கள் வந்து அன்பாலையும் கட்டுப்பாடாலையுமே இது மாதிரி வீட்டு வேலை செய்கிறது தான் பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடியது, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மாமியாருங்கள்லாம் வீட்டை எப்படி என்னென்னலாம் செய்யணுன்றதை மருமகளுக்கு சொல்கிறாங்களே தவிர அவங்க மகன்களுக்கு என்றைக்குமே அவங்க சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரி wollstonecraft வந்து சொன்ன கோட்ஸோட 7th செக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதை சொல்கிறாங்க, அதாவது முக்கியமான பெண்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் அவங்கள வந்து குறைச்சே எல்லாரும் மதிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க wollstonecraft வந்து பார்ட்லி பிரேவ் அண்ட் பார்ட்லி குட்னு சொல்லிட்டு, ஏன்னா wollstonecraft வந்து பெண் கல்விக்காக ரொம்ப போராடினாங்க. அவங்களே படிக்கலைனாலும் பெண்களுக்கு கல்வி வந்து எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே வந்து அவங்கள சுற்றி இருந்த ஆண்கள்லாம் அவங்கள வந்து பலவிதமாக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள ஹார்பின்னு சொல்லியிருக்காங்க, ஷூன்னு சொல்லியிருக்காங்க, ஓருன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணு இப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்றது அந்த சமுதாயத்தோடைய கண்ணோட்டம். அதுக்கப்புறம் செக்ஷன் 8ல் பார்த்தீங்கன்னா அவங்க டிட்டரேட் சொன்னது தான். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஆல் டை அட் 15, நீங்கள் எல்லாருமே 15 வயசு வரும்போது இறந்துடுறீங்கன்னு. ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து கல்யாண பருவத்துக்கு வந்துட்டதுனால அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாழ்க்கைன்றதே ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சமுதாயம் எந்த கட்டமைப்பை கொடுத்துருக்கோ அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கனவு காணலாம், ஆனால் அது வந்து பூர்ணமான ஒரு கனவு இல்லை. நீங்கள் எல்லாமே மூடின ஒரு கதவுக்கு பின்னாடி, ஒரு ஜன்னலுக்கு பின்னாடி வீட்டுக்குள்ளேயும் சமையல் ரூம்லேயும் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் சரி அது வந்து வெளியிலேயே வராது, எல்லாமே வந்து மற்றவங்களால் புறக்கணிக்கப்படும் சொல்லிட்டு செக்ஷன் 9ல் வந்து அவங்க பெண்கள் வந்து எப்படி சின்ன சின்ன விஷயம் செஞ்சால் கூட ரொம்ப பெருசாக எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பெண்கள் வந்து உண்மையிலேயே வந்து பெரிய விஷயங்களை செய்யக்கூடியவங்க தான், ஆனால் சின்ன சின்ன விஷயம் செய்யும் போதே அவங்கள ரொம்ப பெருசாக பாராட்டிடுறதுனால பெரிய விஷயங்கள் வந்து அவங்கள அச்சீவ் பண்ண முடியாமல் கூட இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்திருக்கு. இது வந்து நம்ம எல்லாருமே உணரணும். ஏன்னா வந்து நமக்குள்ளே நிறையா வந்து டேலண்ட் இருக்குது, ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம பாலிஷ் பண்ணாமல் நமக்குள்ளேயே வச்சுக்கிறோம். ஏன்னா சின்ன விஷயத்தில் சந்தோஷப்படுத்திட்டு அந்த பெண்களை அவங்க அப்படியே வச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு, நீ இன்னும் ஏங்காத, ஏன்னா வந்து வெறும் அழகு மட்டும்தான் நீன்றது கிடையாது. நீ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்பவும் பாராட்டப்பட்டிருக்க, ஆனால் நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்து என்னென்னலாம் உன்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ, உன் மனசுக்குள்ளே என்ன வருதோ அதை செய்யறது எப்படின்றது யோசித்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லா தவறுகளுமே வந்து மன்னிக்கப்படுது. ஆனால் எதுக்கெல்லாம் வந்து நீ வந்து உன்னை வந்து சமுதாயம் வந்து உன்னை வந்து குற்றம் சொல்லுதுன்னா, நீ சமுதாய கோட்பாட்டுகளை மீறி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நீ குற்றம் சாட்டப்படுற. இதில் கொடுமையான தண்டனை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஜெயிலில் இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி
போரில் இருக்கக்கூடிய வீரர்களும் கஷ்டப்படுறது என்னன்னா, பெண்களே அவங்கள வந்து மார்ட்டியர்ஸ், அதாவது வந்து தியாகம் பண்ணிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வீட்டுக்கு வேலையை நான் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தானே போய் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதை வந்து அவங்க வந்து சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் போரில் இருக்கிற சோல்ஜர்ஸ் படுற கஷ்டத்துக்கும், ஏன்னா ஒரு போர் வரும்போது சோல்ஜர் வந்து உயிரை கூட கொடுக்கறதுக்கு முன் வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக போடுறாங்க. அந்த மாதிரி பெண்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டை நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே எடுத்து போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி செக்ஷனான 10th செக்ஷனில் அவங்க சொல்கிறாங்க, பெண்களுக்கு ரொம்ப பிரகாசமான எதிர்காலம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் பெண்கள் வந்து இன்னும் வந்து மேன்மைப்பட்டுன்னு தான் போவாங்களே தவிர அவங்க வந்து கண்டிப்பாக கீழே வர மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து புத்திசாலித்தனமான வேலைகள்லாம், அதாவது ஆண்களுக்கும் மிஷினுக்கும் இருக்கக்கூடிய அந்த எஃபிஷியன்சியோடு அவங்களும் வந்து வருவாங்க. அவங்கள யாராலும் தடுக்கவே முடியாது. அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அத்தனை ப்ராமிசஸையும் எதிர்காலத்தில் அவங்க வந்து அடைவாங்க. அவங்க வந்து பெண்களுக்கு என்னெல்லாம் அடையணும் அப்படின்னு இருக்கோ அத்தனையும் அடையக்கூடிய தகுதியுடைய எல்லா பெண்களும் அதை அடைவாங்கன்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. வாங்க பாடலை பார்க்கலாம். You once a belly in Sherwood with henna-colored hair, skin like a peach bud, still have your dresses copied from that time, and play a Chopin prelude called by Charlotte. Delicious recollections float like perfume through the memory. Your mind now moldering like wedding cake, heavy with useless experience, rich with suspicion, rumor, fantasy, crumbling to pieces under the knife edge of mere fact. In the prime of your life, nervy, glowering, your daughter wipes the teaspoons, grows another way. Banging the coffee pot into the sink, she hears the angels chiding and looks out past the raked gardens to the slopey sky. Only a week since they said, have no patience. The next time it was, be insatiable. Then save yourselves, others you cannot save. Sometimes she has let the tap stream scald her arm, a match burned to her thumbnail, or held her hand above the kettle snout, right in the woolly steam. They are probably angels, since nothing hurts her anymore, except each morning's grit blowing into her eyes. A thinking woman sleeps with monsters, the beak that grips her, she becomes. And nature that sprung lidded like still commodious steamer trunk of tempura and mousse gets stuffed with it all, the mildewed orange flowers, the female pills, the terrible breast of Boudicca beneath flat foxes' heads and orchids. Two handsome women gripped in argument, each proud, acute, subtle, I hear scream, across the cut glass and majolica, like furries cornered from their prey. The argument ad feminam, all the old knives they have rusted in my back. I drive in yours, Mars emblem, Mars sword. Knowing themselves too well in one another, they gives no pure Freudian but a thorn, the prick filled sharp against a hint of scorn, reading while waiting for the iron to heat. Writing, my life had stood a loaded gun in that hamstring pantry while the jellies boil and scum, or more often iron-eyed and beaked and purposed as a bird, dusting everything on the what-not everyday of life. Dulcie Riddles, Dulcie Logans, she shaves her legs until they gleam like petrified mammoth tusk. When to her lute Karuna sings, neither words nor music are her own. Only the long hair dipping over a cheek, only the song of silk against her knees, and these adjusted in reflections of an eye. Poised, trembling, and unsatisfied before an unlocked door, that cage of cages tell us, you bird, you tragical mission, is this fertilizant dolomer, pinned down by love, for you the only natural action? Are you edged more keen to prize the secrets of the vault? Has nature shown her household books to you, daughter-in-law, that her sons never saw? To have in this uncertain world some stay, which cannot be undermined, is of the utmost consequence. Thus wrote a woman, partly brave and partly good, who fought with what she partly understood. Few men about her would or could do more. Hence she was labelled harpy, shrew, and old. You all die at 15, said Detroit, and turned part legend, part convention. Still eyes inaccurately dream behind closed windows blackening with steam. Deliciously all that we might have been, all that we were, fire, tears, wit, taste, martyred ambition.
Steers like the memory of refused adultery, the drained and flagging bosom of our middle years. Not that it is done well, but that is done at all. Yes, think of the odds, or shrug them off forever. This luxury of the precocious child, time's precious chronic invalid. Would we darlings resign it if we could? Our blight has been our sin cure. Mere talent was enough for us. Glitter in fragments and rough drafts. Sigh no more, ladies. Time is male, and hinless cups brings to the fair. Bemus bid gallantry we hear, our mediocrities overpraised. Indolence read as abnegation, slattern through styled intuition. Every lapse forgiven, our crime only to cast too bold a shadow or smash the mold straight off. For that solitary confinement, tear gas, attrition shelling. Few applicants for that honor. Well, she is long about her coming, who must be more merciless to herself than history. Her mind full to the wind, I see her plunge breasted, and glancing through the currents, taking the light upon her, at least as beautiful as any boy or a helicopter, poised still coming, her fine blades making the air winds, but her cargo, no promise then, delivered, palpable, ours. இதோட இந்த பாட்டு வந்து முடியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.